கலையரசி, ஆக்சுவலி இந்த பிளவுஸ் எப்படி வாஷ் பண்றது? இந்த பீடெல்லாம் உடஞ்சிடாதா? வாஷ் பண்றது இல்ல மேம், லேசா அப்படியே கையிலேயே வாஷ் பண்ணிக்கிறது. ஸோ மிஷின்ல வந்து போடக்கூடாது, அந்த மாதிரி கஸ்டமருக்கு சொல்லியே போட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி டிசைன்லாம் கேட்குறாங்களா? கேட்குறாங்க மேம், கேட்குறாங்க. இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கே இந்த மாதிரி பேர்ல். ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவான ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கேயும் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது அழகா இருக்கு. ஸோ 2 மாசம் உங்களோட டெய்லரிங் கிளாஸ் இல்லையா? எப்படி போச்சு அந்த 2 மாசம்? நல்லா போச்சு. ஃபாஸ்டா போச்சா? கிளாஸ் வந்ததும் தெரியல, முடிச்சதும் தெரியல. பெட்டல் ஸ்லீவ். நீங்க சேலம் தானா? இல்ல தாரமங்கலம், சேலம் பக்கம் தான். ஏன் டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைச்சீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது பேசிக்ஸ் தெரியுமா? தெரியும். டிசைன் அவ்வளோவா யூடியூப் பார்த்தாலும் தெரியறது இல்ல, அதனால யூடியூப்ல பார்த்தெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன், வரல. என்னென்ன மிஸ்டேக் வந்துச்சு அதுல பார்த்து ட்ரை பண்ணும்போது? பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாம் எப்படி அது கேன்வாஸ் இதெல்லாம் வச்சு தைக்கணும், அதெல்லாம் வரல ட்ரை பண்ணியும். ஓகே, சோ அதனால கிளாஸ் போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணீங்க. இப்ப இங்க தைச்சதுக்கும் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்து தைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. இங்க ஒரு டீச்சர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? சோ உங்களோட ட்ரைனர்லாம் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க உங்களுக்கு? ஜாஸ்மின் மேம் நம்ம நல்லா சொல்லி கொடுத்தாங்க, டென்ஷனா வருது இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவோம். முகம் சுளிக்காம நீங்க தைச்சா மட்டும் போதும் அப்படின்னு. இதெல்லாம் அழகா இருக்கே, பேட் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி பிளவுஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா? அழகா தைச்சிருக்கீங்களே, ஃபினிஷிங் பின்னாடி வந்து ஜிப் தச்சுட்டு. உங்களோட அளவேவா? ஆமா, எங்களோட அளவு. அவங்களோட அளவு போட்டு பாத்தீங்களா? போட்டு பார்த்தேன். ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. ஏன்னா டிசைனை எவ்வளவு தைக்கிறோங்கிறது இங்க விஷயமே கிடையாது. ஸோ நமக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரணும் இல்லையா? உங்களுக்கு அதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருச்சா? கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? வீட்ல இருந்து தைச்சு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறீங்க. ஆமா. ஓகே, ஸோ இப்போ உங்க கஸ்டமர்லாம் என்ன சொல்றாங்க? ஏன்னா நீங்க ஆல்ரெடி பேசிக் தெரியுங்கிறதுனால உங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? உங்க ஒர்க் பார்த்துட்டு ப்ளவுஸ் தான் இப்போ நிறைய கேட்டாங்க, தைச்சு கொடுத்து பேட்டர்ன்லாம். திருவிழா திருவிழாவே நமக்கு தான். நம்ம ஊர்ல செம்ம சூப்பர், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகா தைச்சிருக்கீங்க. இன்ஸ்டா பேஜ் இருக்கா உங்களுக்கு? அது கொலாப் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஸ்டூடியோல இன்ஸ்டாலே இல்லை. ஆனா வந்து இது நாம சொல்றோம், உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கும், நீங்க அதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல அதுக்காகவே ஓபன் பண்ணிருக்கீங்களா? பையன் சொல்லி தான் ஓபன் பண்ணி. ஓகே, ஸோ அதுல உங்களுக்கு நிறைய மெசேஜ் இருக்கும், நான் கொலாப் பண்ணேன் அப்படின்னா அப்பப்ப போய் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் தாரமங்கலம் தானே சொன்னீங்க? சேலம் தாரமங்கலம். ஸோ நீங்க அந்த சரௌண்டிங்ல சேலம்ல எங்க இருந்து பிளவுஸ் கொடுக்கணும்னாலும் அவங்க இன்ஸ்டா பேஜ்க்கு நீங்க டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.